அப்படியே சன்னதியை சுத்தி வந்துட்டு விபூதி வந்துட்டு அந்த கொடிக்கம்பு முன்னாடி வந்து கும்பிட்டுட்டு வந்தோம். ஒரு வழியா தரிசனம் பார்த்து முடிச்சாச்சு. சோ இங்க உள்ள அவ்வளவு கூட்டம் இல்லை, நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க போல. சோ தங்கி நம்ம சத்குரு ஐயாவை பாக்குறாங்க. எவ்வளவு பேர் தங்கி இருக்காங்கன்னு பாத்தீங்களா? சர்க்குரு ஐயா இருக்கும்போது நல்லது நடக்கணும்னா வேலை செய்யன்னு சொல்லுவாராம். அதனால எல்லாரும் அரிசி மூட்டை தூக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா? சோ நானும் அதனால அரிசி மூட்டை தூக்கிட்டு போனேன். பசியோட யாரும் இங்க இருக்க கூடாதுன்ற நோக்கத்துல 24 மணி நேரமும் இங்க அன்னதானம் நடந்துட்டே இருக்குங்க. ஃபேமிலியா நாங்களும் அன்னதானம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவர் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் அழகா போர்ட்ல எழுதிருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்த கடைகள்ல இருந்துச்சு. அப்படியே போற வழியில அவரோட வீடு, அவர் வாழ்ந்த வீடு இருந்துச்சு. அதை அழகா கோவில் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதையும் பார்த்து கிளம்பிட்டோம். இங்க சர்க்குரு டிவி இருக்குல்ல, இது வந்து இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்கேனர் வச்சிருக்காங்க. சோ அந்த குரூப்பை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.